வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் டாபிக் மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது, இந்த வருடம் முழுவதும் என்னென்ன நடக்கப் போகிறது, என்னென்ன லாபத்தை கொடுக்கப் போகிறார் லாபகுரு யோக குரு என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் தெளிவாக காணப்போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். லாபத்தை கொடுக்க போகும் லாபகுரு யோக குரு. மிதுன ராசி அன்பர்களே, முன்பின் யோசிக்காமல் மனதில் பட்டதை அப்படியே பேசும் குணத்தால் பலருக்கு பயன்படும் யோசனைகளை கூறி அவர்கள் வளர்வதற்கு பணக்காரர்கள் ஆகுவதற்கு வழி சொல்லுபவராகிய நீங்கள் காலை முதல் மாலை வரை நீங்கள் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் உங்களை மற்றவர்கள் பெருமையாக நினைக்க வைப்பதற்கும் சுதந்திரமாக கோவில் குளம் குருமார்களை சந்திப்பதற்கு மட்டுமே இருக்கிறது. குழந்தை குடும்பம் என்று நமக்கு ஆகிவிட்டது. நாம் ஒரு குடும்பத்திற்கு தலைவன். அதற்காக இனி தற்பெருமை வேண்டாம். தனம் பணம் வேண்டும் என்ற சுயநல எண்ணங்களை அதிகம் சிந்திக்க செய்யாத ராசியில் பிறந்த பற்றற்ற ஆன்ம ராசி என்பர்களே, இன்று வரை உங்களுக்கு என்னதான் நடந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். கடந்த வருடம் நடந்த குரு பெயர்ச்சியால் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்ததிலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் வந்த இழப்புகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், யாருக்கோ உதவி செய்ய தான் மாட்டிக்கொண்டது என்று எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வியாபாரத்தை வேலையை மாற்றி இருப்பார். என்ன திறமை, தகுதி, ஒழுக்கம், தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் கிரகங்கள் நினைத்தால் நாம் எல்லாம் தூசிதானே. இந்த நிலையில் வரும் லாபகுரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி உங்களின் மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 11இல் குரு வந்தால் பார்ப்போற்றும் மேன்மை வரும். விதி என்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும் என்று லாப குரு பயிற்சி பற்றி காலகணிதம் என்ற நூலில் அற்புதமாக எழுதப்பட்டுள்ளது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். தோட்டம் வச்சா காய்க்கும் படியான காலம் நேரம் உங்களுக்கு அமையும். கழிந்தது சோகம், எழுந்தது யோகம். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்களோ அது எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இனிமேல் யோகம் அடிக்க போகுது. லாப குருவை பற்றி சுருக்கமாக சொல்வது என்றால் கழிந்தது சோகம், எழுந்தது யோகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் நண்பர்களே. அப்படின்னு பழமொழி சொல்லி உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். கடந்த ஒரு வருடமாக 10இல் குரு நீங்கள் செய்து வந்த வேலையில் வெறுப்பை கொடுத்து மாற்றியிருப்பார். செய்து வந்த தொழிலில் தொழிலாளர்கள் தொல்லைகள் கொடுத்து உங்களை மாற்றி சிந்திக்க வைத்திருப்பார். செய்து வந்த வியாபாரத்தில் கடன் தொல்லையால் உதவிக்கு வேலையாட்களும் இல்லை, குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் இல்லை என்ற அளவில் 20-30 வருடமாக செய்து குடும்பத்தையே உயர்த்திய வியாபாரத்தையே தொடர்ந்து செய்ய விடாமல் மனதில் மாற்றத்தை கொடுத்திருப்பார். இனி வரும் லாபகுரு இந்த நிலைகள் எல்லாவற்றிற்கும் இனி நீங்கள் அறிந்து எடுக்கப் போகும் அனைத்து முயற்சிகளுக்கும் மனதில் ஒரு தெளிவை கொடுத்து அதற்கான சூழ்நிலையையும் கொடுத்து உங்களை வெற்றி பெற வைத்தே தீர்வார். உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை லாபகுரு கண்டிப்பாக கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இவ்வளோ வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு வந்த தொழிலை கூட உங்களுக்கு வெறுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையையும் லாபகுரு காமித்து கொடுப்பார். குரு பகவானின் பார்வை பலன்கள். குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்களின் மிதுன ராசிக்கு தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடம், கலஸ்திரஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்திலும் விழுவதால் லாபகுருவால் இதுவரை தடையாகி, தாமதமாகி, விரயமாகி, பிரச்சனையாகி, பிரிவுமாகி, நஷ்டமாகி நின்ற உங்களின் கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை என்று இருந்து வரும் அத்தனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றத்தை உணர்ந்து பிரதான கோவிலுக்கு நிம்மதியாக சென்று வருவீர்கள். குடும்பத்துடன் அர்ச்சனை செய்து வணங்க போயே தீர்வீர்கள். இதனை லாபகுரு செய்தே தீர்வார். கவலை வேண்டாம். ஒரு சிலருக்கு இடையில் இருந்து ஒட்டிக்கொண்ட போதை, ஒழுக்கக்கேடு பிரச்சனை இருந்தும் லாபகுருவால் ஒரு பிரச்சனைக்கு பிறகு பூர்ணமாக வெளியே விடுவீர்கள். லாபகுருவால் கடன் தொல்லை விலகும். ஒரு சிலருக்கு ஓட விரட்டும் கடன் பிரச்சனைக்கு வீடு மனை ஆகிய விற்று கடன் அடைக்க நினைத்து தாமதமாகி வருபவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்று கடன் அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். லாபகுருவால் இந்த காரியம் நடந்தே தீரும். காலகணிதம் என்ற நூலில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் என்று உறுதி செய்திருக்கிறது. குரு பகவான் பயிற்சி ஆவதற்கு 30 நாட்களுக்கு முன்பே அந்த பலனை கொடுக்க தொடங்குவார் என்பது ஐதீகம். இதனால் சமீப நாட்களாகவே தொழிலிலும் குடும்பத்திலும் சில மாறுதல்கள் நடக்க தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டுதான் நீங்கள் இருப்பீர்கள். பிறகு என்ன, இனி உங்கள் வாழ்வும் வளமும் உங்கள் கையில்தான். ரொம்பவும் அதிகமாக கூறுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் தொட்டது தொடங்கும். தோட்டம் வச்சா காய்க்கும். வீடு மனை நிலம் வாங்கியிருந்தாலும் இனி வாங்கி போட்டாலும் பல மடங்கு லாபத்திற்கு விற்கும். இதனால் உங்கள் தகுதி உயரும். உத்தியோகத்தில் இருந்து வரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் நடக்கும், கேட்டால் கிடைக்கும். உத்தியோகத்தில் விருப்பம் கூடும். படித்துவிட்டு கவலைப்படுவதற்கு தகுதியான இடத்தில் உயர்ந்த சம்பளத்திற்கு அழைப்பு வரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் உடனடியாக பலிதமாகும். பல வழிகளில் பணம் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுக்கு தாமதமாகி வந்த திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். 2-3 வருடங்களாக தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கும் மகன் அல்லது மகள் திருமணம் முடிவுக்கு வரும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு சிறப்புகள் அதிகம். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பலம் கூடுகிறது. மகள் அல்லது மகன் திருமணம் இனி தள்ளி போகாது. முயற்சி செய்தால் நல்ல வரன் வந்து நன்மை சேர்க்கும். மகன் அல்லது மகள் வேலை சம்பந்தமான முயற்சி பலிதமாகும். நல்ல சம்பளத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்து, வீடு, மனை சம்பந்தமாக வழக்கு நல்ல முடிவை சொல்லும். குலதெய்வ வழிபாடு, யாத்திரை, தல தரிசனம், மகான்களின் ஆசி, பெரியோர் நல்வாக்கு கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே இருந்து வரும் பகை முடிவுக்கு வரும். மனம் விட்டு பேசி மகிழும் சூழ்நிலையை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இனி உங்களை அனுசரித்து போகும் மனநிலைக்கு உங்கள் மனைவி கண்டிப்பாக வந்துவிடுவார். உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். குடும்பத்தில் மீண்டும் குதூகலம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, சிலருக்கு மட்டும் மேலதிகாரியுடன் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மறைமுக போர், மனஸ்தாபம் முடிவுக்கு வரும். சக ஊழியரால் ஏற்பட்டு வரும் மனவேதனை குறையும். சிலருக்கு பெண் ஊழியருடன் ஏற்பட்டுள்ள நெருக்கம் முடிந்து போகும். தொழில் தொடங்கும் திட்டம் உள்ளோருக்கு நெருங்கியவர்களை விட புதிய அறிமுக மனிதர்களால் அனுகூலம் உண்டாகும். இயந்திரங்கள் வாங்க பணம் வந்து சேரும். வேலைக்காரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். பழைய இயந்திரம் சிறு செலவுக்கு பிறகு நல்லபடியாக ஓடும். புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் அறிமுகமாகி ஆதாயத்தை தருவார்கள். வியாபாரம் பெருகும். மாறுதலுடன் புதிய எண்ணத்துடன் பாடுபட குரு பகவான் 5ஆம் பார்வையால் 3ஆம் இடமான சிம்மம் ராசியை பார்ப்பதால், அதாவது உங்களின் மிதுனம் ராசிக்கு தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் இதுவரை இருந்து வரும் பயம், குழப்பம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கு குலதெய்வம் அருள் கிடைப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பக்தி அதிகமாகும். ஆன்மீக தேடுதல் கூடும். மனதில் தெம்பு பிறக்கும். கடன்காரர்கள் தொல்லைகள் படிப்படியாக குறையும். சிலருக்கு இடமாறுதல் செய்வது யோகத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில், வியாபாரம் செய்வோருக்கு கூடுதலான யோக பலன் உண்டாகும். அனைத்திலும் மாற்றம். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், செய்து வரும் தொழிலில் சரியான மாற்றம், வியாபாரத்தில் முறையான மாற்றம், வேலையில் பதவியில் மாற்றம், இடமாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம், சுயதொழில் மாற்றம், பணமாற்றம், மனமாற்றம் என்று எல்லா வகையில் நல்ல மாற்றங்களை வழங்குவதற்கான லாப குரு பகவான் வந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தானாக எதுவும் நடக்காது. முயற்சிகளை அதிகமாக செய்யுங்கள். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்போது நடந்து வரும் தசாபுக்தி பலனுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும். பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவரை இருந்து வரும் மனபயம், குழப்பம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். பகைவர்கள் ஒளிவார்கள் அல்லது ஒதுங்குவார்கள். உங்களுக்கு கெட்டவர்கள் எல்லாம் கெட்டு போவார்கள். உங்கள் கண்ணாலேயே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இனி உங்களை பொறுத்தவரை பகைவர்கள் பலமிழந்து போவார்கள். எதிலும் வெற்றிதான். செய்து வரும் வியாபாரத்துடன் துணை தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள், சூழ்நிலையும் அமையும். பட்டு வரும் அவதி, வேதனை படிப்படியாக குறைந்து ஒரு முடிவுக்கு வரும். பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் உள்ளோருக்கு மனதில் நிம்மதி வந்தால் அடிக்கடி ஆஸ்திரி சென்று பணத்தை செலவு செய்து வருவோருக்கு திடீரென சந்திக்கும் மனிதரின் ஆலோசனையால் முழு நிவர்த்தி கிட்டும். நிம்மதியை வாரி கொட்டும். உங்களை எதிர்த்து வேலை செய்தவர் மாற்றப்படுவார். அத்தனை கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் காலம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளும் இடையூறுகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். அதாவது துன்பங்கள் கொடுத்த கிரகங்கள் நன்மை செய்ய தொடங்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். வீடு வந்து சேரும். தம்பதியருக்குள் இணக்கமாக போக்கு வரப்போகிறது. படித்துவிட்டு வேலை தேடி வருவோருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் பிரச்சனை, மறைமுக எதிர்ப்பு, மேலதிகாரியின் அவமதிப்பு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமையால் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலை, சக பெண் ஊழியரால் உண்டான அவமானம், விருப்பமில்லாமல் வேலைக்கு சென்று வருவோர் போன்ற அனைவருக்கும் அதிரடி மாற்றமாக நன்மைகள் நடக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, நல்லோர் தொடர்புகள் நாடி வரப்போகிறது, அதிகரிக்கப் போகிறது. அந்நியரால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகிறது. வராத பணம் எல்லாம் வீடு வந்து சேரப்போகிறது. லாபகுரு உங்களுக்கு யோகமாக 1 வருடம் பலன்களை அள்ளி வழங்குவார். வழக்கமாக இருந்து வரும் வேலைகளையும் செய்து வாருங்கள். முக்கியமான நிகழ்வுகளை தாமதமாக செய்வது கூடுதலான லாபத்தை கொடுக்கும். உங்களை பற்றி பெருமையாக பேசாதீர்கள். அப்படி உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசினால் பணமும் மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக இழந்து விடுவீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுங்கள். உத்தியோகத்தில் இருந்து வரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மேல் அதிகாரியுடன் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பகை, போர், ஈகோ பிரச்சனை முடிவுக்கு வரும்.
சக ஊழியரால் ஏற்பட்டு வரும் மனவேதனை குறைந்தே தீரும், அல்லது சக ஊழியரின் மனதில் மாற்றம் வந்தே தீரும். ஒரு சிலருக்கு சக பெண் ஊழியரால் ஏற்பட்டுள்ள அந்தரங்க நெருக்கம் முடிந்து போகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்று எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தது போல் நடக்கும். செய்தொழில் செய்து வந்ததை விட்டு புதிய தொழில் ஆரம்பிக்க திட்டம் உள்ளவருக்கு நெருங்கியவர்களை விட புதிய அறிமுக நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய இயந்திரம் வாங்க பணம் வந்து சேரும். வேலைக்காரர்கள் அனுசரணையாக வேலை செய்வார்கள். பழைய இயந்திரம் சரி செய்து நல்லபடியாக ஓடும். புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் அறிமுகமாகி ஆதாயத்தை தருவார்கள். வியாபாரம் பெருகும். கணவன் மனைவி பிரச்சனை முடிவுக்கு வந்தே தீரும். குரு தான் இருக்கும் இடத்திற்கு செய்வதை விட தனது பார்வைக்கு தான் பலம் அதிகமாகும். இந்த வகையில் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் உங்களின் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை தள்ளி போய்கொண்டே இருந்த திருமணம் மங்களமேளம் முடிக்கப் போகிறது. கணவன் மனைவியிடையே இருந்து வரும் பகை முடிவுக்கு வந்து மகிழ்ச்சி கூடி வரப்போகிறது. இனி உங்களின் மனதை புரிந்து கொள்ளும் மனநிலையை உங்கள் மனைவிக்கு அல்லது கணவருக்கு குரு பகவான் வழங்கப் போகிறார். செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் மாறுதலுடன் புதிய எண்ணத்துடன் பாடுபட மனதில் தெம்பும் உங்களுக்கு பிறக்கப் போகிறது. கடன்காரர்கள் தொல்லை படிப்படியாக குறைய போகிறது. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சிக்கு துணையாக நீங்கள் இருப்பீர்கள். படித்துவிட்டு சரியான வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவோருக்கு தகுதியான கம்பெனியில் உயர்ந்த சம்பளத்திற்கு அழைப்பு அனுப்புவார்கள். வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் செய்தால் உடனடியாக நடக்கும். காலதாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதை தேடிக்கொள்வீர்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் இதுவரை இருந்து வரும் மனபயம், குழப்பம் நீங்கி கெட்டவர்கள் எல்லாம் கெட்டு போவார்கள். உங்கள் கண்ணாலேயே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் குலதெய்வம் உங்களுக்குள் வந்து பேசுவதை உணர்வீர்கள். பரிகாரம்: தொடர்ந்து 9 வியாழக்கிழமைகளில் முருகன், குரு தட்சிணாமூர்த்திக்கு பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வர கடன் தொல்லை பாதிப்புகளே இல்லாமல் தொழிலில் பெருத்த வருமானமும் வீடு மனை வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.